ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் என்னென்ன பூஜை டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன், அப்புறம் நான் பூஜைக்கு என்னென்ன செய்கிறேன்றதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பூஜை பாத்திரத்தை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் குலதெய்வ சொம்பு இருக்கும். அந்த சொம்பில் நம்ம எச்சில் படாத குடிநீர், அதுக்கப்புறம் கொஞ்சம் பன்னீர், அப்புறம் மஞ்சள் குங்குமம், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், இது எல்லா வாசனை பொருளும் சேர்த்து வேப்பிலையை வந்து கொஞ்சமாக போட்டு வச்சுக்கலாம். வேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி போடுங்க. அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உருளி எதுக்குன்னா வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரவங்க எவ்வளோ ஒரு நெகட்டிவோடு வந்தாலும் அதை வந்து பார்த்த உடனே அவங்க மனசு வந்து குளிர்ந்த மாதிரி பாசிட்டிவிட்டியாக ஆகிடும். அதுலேயே நான் வந்து பன்னீர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் சேர்த்து 2 கலர் பூவில் லைட்டாக வேப்பிலையை வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வேப்பிலை வச்சு பாருங்கள், அந்த இடமே அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லெமனை வந்து 2ஆக கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுருக்கேன் நிலைவாசலுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து வெற்றிலை பாக்கு வாழைப்பழம், வெற்றிலையில் காம்பு கிள்ளிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம நிலைவாசல் படியிலலாம் குலதெய்வம் வருது. அதனால வந்து அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். எனக்கு நிலைவாசல் ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் வச்சா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இது 2 வீடுன்றதால எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தடவி வச்சுக்கிறேன். 2 சைடு மஞ்சள் குங்குமம் நல்லா நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் ஒரு வாரம் வச்சு பாருங்கள், அது அப்படியே நல்லா கலவையாக அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். பன்னீர் கலந்துக்கோங்க அந்த மஞ்சளில். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு சைடு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். அப்புறம் சென்டரில் வச்சுக்கிறேன். மஞ்சள் கூட லைட்டாக பச்சை கற்பூரம், ஜவ்வாது கலந்து வச்சுக்கோங்க, அது இன்னும் வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கோலம் தான் அது மகாலட்சுமியோட அம்சம். கோலம் இருக்கிற இடத்துல ரொம்ப பாசிட்டிவிட்டி எல்லாமே இருக்கும். சுத்தமாகவும் நல்ல வாசனையாக, அதுக்கப்புறம் வந்து நல்ல காற்றோட்டமான இடத்துல எல்லாமே பாசிட்டிவிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கோலம் போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1 ரூபி காயின் எடுத்துக்கிறேன். பச்சை அரிசி ஒரு 3 ஸ்பூன் அதில் போட்டிருக்கேன் ஒரு பிளேட்டில். இந்த அரிசியை நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ சேர்ந்துச்சுன்னா எங்கள் ஊர் வள்ளலார் கோவில் இருக்கும், அங்கே போயிட்டு நான் இந்த அரிசியை சுத்தம் பண்ணி எடுத்து கொடுத்துருவேன். அங்கே வந்து டெய்லி அன்னதானம் நடக்குன்றதால நம்ம அரிசியும் அதில் போய் சேர்த்துருவேன். நீங்கள் வந்து இந்த அரிசியை வந்து என்ன செய்வீங்க, மாட்டுக்கு கொடுப்பீங்க, நீங்களே பண்ணி சாப்பிடுவீங்க, அது அவங்கவுங்க விருப்பப்படி பண்ணிக்கோங்க. நான் என்ன செய்வேன், நெக்ஸ்ட்டு வந்து அன்னப்பூர்ணியை ரெடி பண்ணி வச்சு கூடவே இன்னும் 1 ரூபா காயின் வச்சுக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னா வந்து 2 5 ரூபா காயின் என் கையில் இருக்குது. இது வந்து எங்கள் ஊர் மயான கொலையில் எனக்கு கிடச்சிது. அதை வந்து காமாட்சி அம்மன் வேலைக்கு போட்டு ஏற்றினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நானே ஒரு வெள்ளி விளக்கு, ஒரு பித்தளை காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கேன். அதில் போட்டு அந்த காயினை ஏற்றுவேன். நெக்ஸ்ட்டு வந்து நிலைவாசல் ரெடி பண்ணியாச்சு. மஞ்சள் குங்குமம், வேப்பிலை எல்லாமே வச்சு உருளி எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்க பக்கத்தில் ஒரு கண்ணாடி கிளாஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இப்போ தான் ஆர்டர் பண்ணால் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நிலைவாசல் நம்ம வீட்டில் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உள்ள மீதி இருக்க வேலையை போய் பார்க்கலாம். நிலைவாசலுக்கு பூ வைக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சளுக்கு வந்து ரெட் கலர் பூவு, குங்குமத்துக்கு வந்து எல்லோ கலர் பூவு மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து உள்ளே போயிட்டு நம்ம சாமிக்கெல்லாம் வந்து எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பூ வச்சுக்கலாம். பூ வந்து எப்பயுமே ஒரே கலராக வைக்காதீங்க. பூஜை வந்து பாசிட்டிவிட்டியாக ரொம்ப தெரியணும்னா அதாவது அது வந்து கம்பல்ஷன் கிடையாது. உங்களுக்கு வந்து என்னென்ன கலர் பூ கிடைக்குதோ அது எல்லாமே நீங்கள் கலந்து வச்சு பாருங்கள். பூஜை ரொம்ப கலர்ஃபுல்லாக டிவைனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாய்பாபாவுக்கு தனியாக வந்து நம்ம எந்த சாமிக்கு என்ன வச்சுருந்தாலும் சரி, சாய்பாபாவுக்கு நம்ம தனியாகவே கல்கண்டு வச்சுருவேன். அதே மாதிரி கல்கண்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாமிக்கு எல்லாத்துக்குமே பூ எல்லாம், அப்புறம் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. விளக்குக்கு திரி போட்டு எல்லாமே பண்ணியாச்சு. பத்தி எல்லாமே பண்ணியாச்சு, ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாமி ரூம் எப்படி இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு சாம்பிராணி வந்து கோகோனட் ஷெல் இருக்குல்ல, அதை கேஸில் காமிச்சு அதில் தான் வந்து பால் சாம்பிராணி கலந்து வீடு ஃபுல்லாக நல்லா சாம்பிராணி போட்டு எடுத்துட்டேன். விளக்கு வெளியே ஏற்றியாச்சு பாருங்கள். இந்த வீடு வந்து கொஞ்சம் நல்லா வெண்டிலேட்டடாக இருக்கும். அதனால வந்து காற்றுல எந்த விளக்கு வச்சுருந்தாலும் ரொம்ப நேரம் எரியாது. அதே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.
மீஷோவில் தான் இது வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வீடு ஃபுல்லாக நல்லா சாம்பிராணி போட்டு முடிச்சாச்சு. எனக்கு ஃப்ரைடேலேருந்து எனக்கு பிடிச்ச நாள். வீடே ரொம்ப டிவாயினாக இருக்கும். இதே மாதிரி எனக்கு டெய்லி ஃபாலோ பண்ணணும்னு ஆசை. பட் வந்து ஜாப் போகணும், அப்புறம் வந்து வீட்டு வேலை, குழந்தைய பார்த்துக்கணுன்றதால வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் நான் இந்த மாதிரி சாமி கும்பிடுவேன். மற்ற நாளில் வந்து எனக்கு வந்து லைட்டாக தான் அதாவது சாமி மட்டும் கும்பிட்டுருவேன். இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் பண்ண உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா விழுப்புரம் சமையல் சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்